என்ற நயமான ஐம்புலங்களையும் அஞ்சிலே ஒன்று என்ற ஒற்றை சொல்லை கொண்டாடினார் கம்பரை எதிராட்டம். ஸ்ரீராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் வனவாசம் முடிச்சு அயோத்திக்கு திரும்பணும். அயோத்திக்கு திரும்பவும் எல்லாரும் பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அரியாசனத்துல சீதையும் ராமனும் சீதாராமராக நினைச்சிருக்கிறார். ஆரியனை அனுமந்தாக அங்கத உடைவாள் வைத்த பரதன் பெண்குடை கவிக்க இருவரும்
நெஞ்சை விட்டு போகவே மாட்டேன்னு சொன்னவர் யார் தெரியுமா? 108 திவ்ய தேசங்கள்ல 6வது திவ்ய தேசம் திருப்பேர் என்ற கோவில். அங்கே அருள்செய்கின்ற அப்பகுடத்தாங்க. திருமாலின் ஜோலைகளை வென்றேன் என்ன திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தார் என்பவர். மேலும் பேரே உரைகின்றார். இது பெயரே நெஞ்சு நிறைய புகுந்தார். காரே கடலே படையே உறவுண்டும் ஆறாவை சாலை அடங்க பிடித்தேனே அப்படின்னு பாடிக்கொண்டே பெருமாளை அடங்க பிடித்துக் கொண்டு மோட்சம் அடைந்தார். நம்மாட்டார் இந்தியா மக்கள்
பாசுரங்கள் பாடுகிறார். ஒவ்வொரு பாசுரத்திலும் பெருமாளுடைய ஒவ்வொரு அபயத்தையும் அனுபவிக்கிறார். அதில் 5ஆம் பாசுரத்துல திருமார்பை அனுபவிக்கிறார். பாரமாய கடவினை பற்று அறுத்து என்னை தன் பாரமாக்கி வைத்தான், வைத்தது அன்றி பல காலமாக சுமையாக தொடர்கின்ற வினைகள் அதெல்லாத்தையும் நீக்கி தன்னிடம் அன்பு செலுத்தும்படி பெருமாள் என்னை செய்தார், செய்தது மட்டுமின்றி நெஞ்சுள் புரிந்தார் அப்படின்னு பாடிக்கொண்டே பெருமாளுடைய திருவடி மறைந்து விட்டார். பல திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் பாடிய திருமங்கை ஆண்டார். அவருடைய நெஞ்சில் திருமால் விளையாமல் இருப்பாரா? காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து திவ்ய தேசங்களையும் ஒன்றிணைக்கிறார் திருமங்கை ஆண்டார். திருநீலகத்தில் நிலைத்து நிற்பவனே, சொர்க்கலோகத்தில் இருப்பவர்களும் வழிபடும் திருப்பதி திருமாடி, நிலாத்திங்கள் முந்தத்தில் ஒளி வீசுவனே, திரு ஊரகத்தில் வாழ்பவனே, உள்வேட்க ஆலயத்தில் கிடப்பவனே, நினைப்பவர்களுடைய உள்ளங்களிலெல்லாம் நிலை திரும்பவனே, இந்த உலகமே துதிக்கின்ற திருக்காரகத்தில் வீசுபவனே, திருக்கார் வானத்தில் வாழ்பவனே, திருக்கண்வனோரை சேர்ந்தவனே, அழகிய காவிரியின் தெற்கு பக்கத்தில் இருக்கும் திருப்பேர் நகர் திரும்பவே, என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காத பெருமாளே, உன்னுடைய திருவடியை பெறுகிறேன் என்று திருமங்கையாழ்வார் நீரகத்தாய் விடுவரையின் உச்சிமேலாய் இலாத்திங்கள் குந்தகத்தாய் நிறைந்தகற்றி உலகத்தாய் ஒன்றுரை நீர் வெட்கா உள்ளாய் உள்வார் உள்ளத்தாய் பகவேற்கும் தாரகத்தாய் கார் வானத்துள்ளாய் கல்வா காமருக்கும் காவிரியின் பண்பாள் நின்று புகழ் நந்தாள் பேரகத்தாய் பேராதி நின்றிருந்தாய் பெருமான் திருவடியை பேரிகிறேன். இப்படி நல்ல அண்ணனுடைய நெஞ்சகத்தில் உரைந்தது பெருமாள், பன்னிரு ஆழ்வார்களுடைய நெஞ்ச அகங்களிலும் உரைந்தது பெருமாள், ஒரு ஆறுதலின் சிறுமியை நீக்கவர நினைத்திருக்கிறார். சமீபத்தில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய ஒலிக்கீட்டு ஒன்று கேட்க வேண்டியது. அப்போ வெள்ளூர்ல தங்குமிருதியுள்ள அப்துல் கலாம் அவருடைய நண்பரான கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் மேதாவை சந்திக்கிறார். அப்ப டாக்டர் மேதா பகிர்ந்து கொண்ட நிகழ்வு தான் டாக்டர் மேதா பொதுவாக எல்லா நோயாளிகளையும் பார்க்கிறார். அவருடைய உதவி மருத்துவர்கள் யாருக்கு உடனடி கவனம் தேவைப்படுகிறதோ அவங்கள மட்டும் அவங்களோட விவரக்கோப்புகளை மட்டும் மேதாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி ஒரு நாள் டாக்டர் மேதா பார்த்ததுதான் ஒரு 6 வயது சிறுமி பற்றி முழு நம்பிக்கையற்ற செய்தி தான் இருந்தது. அந்த குழந்தையுடைய இதயத்துல முழுதும் அடைப்பு இருந்தது. உடனே அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். உடனே பெற்றோரை வரவழைத்து பேசுகிறார். இந்த பெண் குழந்தை பிழைப்பதற்கான வாய்ப்பு 30% தான் இருக்கு. ஆபரேஷன் செய்யும் மேஜையிலேயே இறந்து போவதற்கான அபாயம் 70% உள்ளது. மேலும் ஆபரேஷன் செய்யாம விட்டோம்னா இந்த குழந்தை இன்னும் 3 மாதங்கள் தான் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர்கள் அந்த 30% வாய்ப்பை எடுக்க முன்வந்தனர். அதனால ஆபரேஷன் செய்யறதுக்கு 6 நாட்களுக்கு முன்னாடி இந்த குழந்தையை வர சொல்லி முந்தைய நடைமுறைகள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறாங்க. குழந்தையும் அவருடைய தாயும் அந்த மருத்துவமனையில் இருக்காங்க. தாய் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்காங்க. ஆபரேஷன் செய்யற நாளும் வந்து டாக்டர் மேதா அந்த குழந்தை கேட்கிறார், டாக்டர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்றீங்க, என்னுடைய இதயத்தை திறக்க போறீங்களா அப்படின்னு. அதற்கு மேதா சொல்கிறார், ஆமாங்க, ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு அந்த வழி தெரியாத மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. இந்த குழந்தை சொல்லுது, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை டாக்டர், எங்க அம்மா சொல்லுவாங்க இதயத்துக்குள்ள கடவுள் இருக்காரு அப்படின்னு. என்னுடைய இதயத்தை நீங்க திறந்தீங்கன்னா அந்த கடவுள் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத என்கிட்ட விவரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. ஆபரேஷன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 45 நிமிடங்களை கடந்து விட்டது. ஆனால் வேகத்தை செல்ல வேண்டிய நம்ம அறுவை சிகிச்சையில தோல்வி கண்டு விட்டோம் அப்படின்னா அங்கிருந்த மருத்துவர்கள் எல்லாருமே மனமுடைந்து போயிட்டாங்க. டாக்டர் மேதாவும் உதவி மருத்துவர்கள் அழைச்சு நீங்க அந்த குழந்தையோட இதயத்தை தச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரத்தம் நோய்ந்த எங்களுடைய கனத்த இதயத்தை டாக்டர் மேதா அவருடைய காதுகளுக்கு அந்த குழந்தையின் வார்த்தைகள் முடிக்கிறது. கண்களை கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறார், என்னுடைய அறிவு திறமை நிபுணத்துவம் எல்லாமே எதுவுமே இல்லாம ஆயிடுச்சு, இவருடைய அருள்தான் அந்த குழந்தையை காப்பாடும். அந்த குழந்தையும் அவருடைய தாயும் நீங்கள் அவர்களுடைய இதயங்களை இருப்பதாக நம்புகிறார்கள். அப்படி இருந்தால் அந்த குழந்தையை காப்பாற்றுங்கள், தயை கூர்ந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு வேண்டுகிறார். அப்ப டாக்டர் மேதாவோட கைகள்ல இருந்து தாய் தாயாக தண்ணீர் வடிகிறது. கண்ணாடியை கட்டி தன்னுடைய கண்களை துடைக்கிறார். அப்ப உதவி மருத்துவர் கைகளை உயர்த்தி, டாக்டர் இதயத்துக்கு இந்த ரத்தம் பாய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே டாக்டர் மேதா இதய இயந்திரத்தை நீட்டி 4 மணி நேரம் போராடி குழந்தைக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடிச்சாங்க. இன்னும் 60 ஆண்டு காலம் இந்த குழந்தை வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு இதயம் சரி செய்யப்படுது. இப்ப டாக்டர் மேதா அப்துல் கலாம் சொல்றாரு, மிஸ்டர் கலாம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம் தான், அந்த குழந்தை சரியாக வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன
முழுவதுமான நிலந்தவர் எப்ப ஆபரேஷன் செய்ய போனாலும் கண்களை மூடி கடவுள் பிரார்த்திப்பார். என்னுடைய அறிவு திறமை மட்டும் மக்களை காப்பாற்றாது, உங்களுடைய அருள் தான் காப்பாற்றும். நான் மக்களுக்கு சேவையாக எனக்கு நீங்க அருள் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அவர் உள்ளே போவார். இப்படி அந்த தாயுடைய வார்த்தைகளை குழந்தை நம்பியது குழந்தையுடைய நம்பிக்கை மருத்துவரையே முழுவதுமாக மாற்றியது. பாசமுள்ள வார்த்தைகளே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொடுத்தார். பிரகலாதனுடைய வரலாற்றில் திருமால் என்ன செய்தார் அப்படிங்கிறத நிச்சயமா பார்த்தேன். பிரகலாதனுடைய தந்தை தான் இரண்யாட்சர். இரண்யாட்சர் பிரகலாதனை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய கடவுள் எங்கடா இருப்பார் சொல்லடா அப்படின்னு. அதற்கு பிரகலாதன் சொல்லிட்டான், தூணிலும் இருப்பான் தூணிலும் இருப்பான், நீ சொன்ன சொல்லிலும் இருப்பான். இதுவரைக்கும் பிரகலாதன் நாராயணனை பார்த்தது கிடையாது. ஆனா நாராயணன் எப்பொழுதுமே நமக்கு துணை இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இரண்யாட்சர் சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் திருமால் தோன்றணுமே அப்படின்னு பிரகலாதன் கூட கவலைப்படுறார். ஆனா திருமால் நம்மை நம்பித்தானே பிரகலாதன் சொல்றார் அப்படின்னு ரொம்ப கவனத்தோட இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்கள் மீது திருமால் நரசிம்மமூர்த்தியாக வீச்சிருக்கிறார். தூணிலும் இருப்பான் நம்பிலும் இருப்பான் முரியவன் ஜோதி நாராயணன், அவன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன், காட்டிலும் இருப்பான் வீட்டிலும் இருப்பான் காரணியமூர்த்தி நாராயணன், கள்ளத்தனமாய் வெள்ளை முன்ன ஆயர்கள் வீட்டிலும் இருப்பான் நாராயணன் ஹரி நாராயணன், பேச்சிலும் இருப்பான் மூச்சிலும் இருப்பான் மோகினி ரூபன் நாராயணன், பார்க்கும் பொருள்கள் அனைத்திலும் இருப்பான் பக்தர்கள் நாராயணன். இரண்யாட்சகன் தன்னுடைய நெஞ்சை கட்டி திருமாலில் இருப்பாரா அப்படின்னு கேட்டிருந்தார். அவனின் இதயத்தின் கமலத்திலிருந்து கூட திருமால் தோன்றியிருப்பார். அவனும் சிறந்த பக்தனாக இருப்பான், அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆனால் அந்த நல்ல பொருளா அவனுக்கு இல்லை. அவன் எப்போதுமே இந்த தலைவன் அப்படின்னு யாருமே கிடையாது, நான் தான் என் தன்னுடைய மார்பை தட்டி கொண்டு பேசினான். அவன் நான் நான் என்று சொல்லும்போது மார்பை தட்டி கொண்டான் ஒழிய நாராயணன் என்று சொல்லும்போது தட்டி கொண்டது. அவன் அருகில் இருந்த ஒரு இங்கு நாராயணன் இருப்பாரா அப்படின்னு கேட்டான். அங்கு நாராயணன் நரசிம்மமூர்த்தியாக இப்படி பக்தர்களுக்கு மட்டுமல்ல அனைவர் கேட்டாலும் நாராயணன் நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்றே பஞ்சனியும் பூசை கொள்ளவாராய் பராபரமே என்று பாடுகிறார் தாய்மார். கோவில் முழுவதும் கண்டு உயர் கோபுரம் ஏறி கண்டு தேவாதி தேவனை காணவில்லை. அப்போது கடவுள் எழுந்திருக்கிறார், கவிமணி காட்டுகிறார். உள்ளத்தில் உள்ளானடியில் உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாயினை கோவில் உள்ளே காண்பாயினை. நம்ம முதல்ல கடவுளை உள்ளத்தில் உணர வேண்டும். கோவிலுக்குள்ள போய் பார்த்தால் கடவுளை காணலாம் என்கிறார். ஒரு அனுமன் முதல்ல அண்ணனுடைய நெஞ்சத்தை உரைத்திருந்த திருமால், பன்னிரு ஆழ்வார்களை நெஞ்ச அகங்களையும் உரைத்திருந்த திருமால், ஒரு 6 வயது சிறுமியின் இதயத்தில் நீக்கமர நிறைந்திருந்த திருமால். அவருடைய இதயத்தில் நீக்கமர நிறைந்திருப்பது யார் தெரியுமா? வேறு யார்? நம்ம திருமாமகள் நாச்சியார் தான். மையார் திருமேனி மாத்திருத்து வாழும் மாண்போடு விழிநோக்கி கடற்மேல மங்கை கையார் படை பொருந்த கமலமலர் சென்றன் கருணை மலைத்தான் ஒழிய ஆடிக பொன்னூற்று பையார் மரமனையார் வாழவிலே கூடி மனிதர்களும் திருமலைக்கும் யான நாடா கையார கும்பிட்டோ ஆடிக பொன்னூற்று நவீன் சந்தம் தாங்கியவா ஆடிக பொன்னூற்று. ஒரு சமயம் துளசி மாதாவான திருத்துடாயத்தை திருமால் திருமகளை மட்டும் உங்களுடைய இதயத்தில் தாங்கி விடுவதே எனக்கும் அந்த சிறப்பு வேண்டும் அப்படின்னு திருமால் சொல்கிறார். திருமகள் கடந்தவன் என்னுடைய இதயத்தில் வந்துவிட்டார். இப்போது திருமகள் பூமி தேவியாக காவிரி கரைக்கு சென்று தோன்றுவார். அதற்கு முன்னால் நீ அங்கு சென்று துளசி செடியாக என்று உன்னுடைய வழியிலேயே ஸ்ரீதேவி பூமி தேவியாக அவதரிப்பார். அப்போது நீ திருமகளை விட சிறந்த பேச்சு நிற்பாய்.
அழுதால்